Hello viewers, welcome to NVMax. இந்த வீடியோவில் find the number of triangles in the given figure பார்க்க போகிறோம். ஸோ கொஷினில் வந்து இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா எப்படி வந்து வித்தின் செகண்டில் வந்து ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதில் 2 லைன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 ஆங்கிள் க்ரியேட் ஆகுது. எத்தனை ஆங்கிள் க்ரியேட் ஆகுதுன்னு பாருங்கள். இது ஒரு ஆங்கிள்னு சொல்லுவோம், கோணம் சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு ஆங்கிள். ஸோ இது ஒரு ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் போயிருக்கு, இந்த ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் போயிருக்கு. ஸோ இந்த லைன் வந்து இந்த அடிப்பக்கம் அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் வந்து எத்தனை பேஸ் வந்து டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதாவது எத்தனை பேஸை டிவைட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இங்கே ஒரு பேஸு, இங்கே ஒரு பேஸ், டூ பேஸஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள்லேருந்து வர லைன் வந்து இந்த பேஸ், இந்த அடிப்பக்கத்தை எப்படி டிவைட் பண்ணியிருக்கு, எத்தனை பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு, 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த லைன் வந்து இந்த பேஸ், இந்த அடிப்பக்கத்தை எத்தனை வந்து டிவைட் பண்ணியிருக்கு, 1 2. ஸோ அது ரெண்டு பக்கமும் பாருங்கள், இங்கே 2 பேஸு, இங்கே 2 அடிப்பக்கம், ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே 2 ஈக்குவல் டிவிஷன், இங்கே 2 ஈக்குவல் பார்ட்டாக வந்து இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மேக்ஸிமம் நம்பர் என்ன, அதாவது 2 இருக்கு இல்லையா, இந்த 2வை அப்படியே க்யூப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 2 க்யூப் என்ன வரும் ஆன்சர்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா, ஸோ இங்கே 2 பார்ட்டாக வந்து இருக்கனால 2 க்யூப் ஆன்சர். ஸோ 2வை க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேவா? அது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி தான் இங்கே 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு, இங்கே 1 2. அதே மாதிரி இங்கே 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதே எக்ஸ்ட்ரா இங்கே இதே டயக்ராம் தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 2 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி வந்து 3 ஆங்கிள், அதாவது 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ 3 ஆங்கிள்லையுமே ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆயிருந்தது அப்படின்னாக்க அப்படியே வந்து க்யூப் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து இந்த லைன் போடுறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராமுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 2 க்யூப் பண்ணோம் இல்லையா, 2 ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணியிருந்தது அப்படின்னாக்கா அதை க்யூப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா 2 க்யூப் வந்து 8 இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது இல்லையா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ரா 8 வந்து ஆட் ஆகும். அப்போ 8 + 8 வந்து 16 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் இருக்குது ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 16. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு ஆங்கிள் வருது, இங்கே ஒரு ஆங்கிள்லேருந்து 2 லைன் வந்து 3 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இதில் 3 பேஸ் லைன் 1 2 3. அதே மாதிரி இங்கேருந்து இந்த ஆங்கிள்லேருந்து 2 லைன் வந்து 3 பேஸ் வருது, 1 2 3. இதில் மேக்ஸிமம் நம்பர் என்ன, 3. அப்போ இந்த 3 அப்படியே க்யூப் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்கள், நான் சொல்கிறது 2 சைடும் ஈக்குவலாக வந்து பேஸ் இருக்கணும். இங்கே 3 பேஸ், அதேமாதிரி இங்கே 2 பேஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கேயும் 3 பேஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு, இங்கேயும் 3 பேஸ் வந்து இருக்குது. அதனால நம்ம வந்து இதை அப்படியே க்யூப் பண்ணிக்கிறோம் டேரெக்டாக. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 3 க்யூப். ஸோ 3 க்யூபுங்கிறது என்னென்னா 27. ஸோ ஆன்சர் இஸ் 27. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி தான் இதுலேயும் அதேமாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து ஆட் ஆகிருக்கு. இதில் எத்தனை பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 1 2 3 4. ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிள்லேருந்து 1 2 3 4. ஸோ அப்போ 4 ஈக்குவலாக இருக்கனால என்ன பண்ணோம், 4 அப்படியே க்யூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ 4 க்யூப் பண்ணிங்க அப்படின்னா 64ங்கிறது ஆன்சர். ஸோ 64 ட்ரையாங்கிள்ஸ் வந்து இதில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இதை தனித்தனியாக நீங்கள் கவுண்ட் பண்ணுறது ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து பேஸ் வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாக்க அது அப்படியே மேக்ஸிமம் நம்பர் என்னவோ, எத்தனை பார்ட் இருக்கோ அதை அப்படியே க்யூப் பண்ணிக்க வேண்டியதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.